ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் வந்து எப்படி ஏர்பிளான் மோடை வந்து எப்படி நம்ம எனேபிள் பண்ணலாம் இல்லாட்டி டிசேபிள் பண்ணலாம், அதாவது டேர்ன் ஆன் பண்ணலாம் டேர்ன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் ஐஃபோனில் உங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோனை வந்து ஏர்ப்ளைன் மோடில் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து வரலாம். ஸோ எப்படி அதை வந்து செய்கிறது, எப்படி அதை ஏரோப்ளைன் மோடுக்கு போடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள நீங்கள் போயிடணும். ஸோ செட்டிங்ஸில் போனோன்னே பார்க்கலாம், முதல்லையே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஐக்கன் ஒன்று கொடுத்து ஏர்ப்ளைன் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே உங்களால் வந்து டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே கோர்னரில் வந்து அந்த ஏர்ப்ளைனுக்கான ஐக்கன் வந்து காட்டும். ஸோ இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியுமே நம்ம ஐஃபோனில் நம்மளால் ஏர்ப்ளைன் மோடை வந்து ஆன் பண்ணிக்க முடியும். இதோட வந்து இந்த மாதிரி வந்து டாஸ்க் பாரை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த பேனல்லையுமே உங்களுக்கு வந்து இந்த ஏர்ப்ளைன் மோடுக்கான ஐக்கனை வந்து பார்க்க முடியும். ஸோ அதை அப்படி கிளிக் பண்ணுறதுனால கூட வந்து உங்கள் ஐஃபோனை உங்களால் ஏர்ப்ளைன் மோடுக்கு வந்து போட்டுக்க முடியும். இப்படி தான் வந்து ஐஃபோனில் நம்ம ஏர்ப்ளைன் மோடை வந்து டேர்ன் ஆன் பண்ணுறது இல்லாட்டி டேர்ன் ஆஃப் பண்ணுறது, அதாவது எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.